என்ன பார்க்க போறீங்கன்னா, ஆர்சிபியோட ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேர் தரமான பவர் ஹிட்டர் ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் இந்த இதில பார்த்ததில்ல. ஸோ, அவங்களோட அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, ஒருத்தர் ரொமாரியோ ஷெப்பர் ஐஎல் T20 ப்ளே பண்றாரு. இன்னொரு பக்கம் லிவிங்ஸ்டன் SA20 ப்ளே பண்றாரு. ஸோ, அவங்க ரீசென்ட் மேட்சஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரொமாரியோ ஷெப்பர்ட் பவுலிங்க்கு அந்த அளவுக்கு ஓவர்ஸ் குடுக்குறதில்ல. 1, 2 ஓவர்ஸ் தான் குடுக்குறாங்க ஐஎல் T20லயும். ஸோ போக போக வர மேட்சஸ்ல அவர் குடுத்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு எதிர்பார்ப்போம். பேட்டிங்கில பொறுத்தவரைக்கும் ஸோ ஒரு ஃபினிஷிங் ரோல்ல வந்துட்டு ஒரு குயிக் நாக்ஸ் ஆடுறாரு. ஒரு 2 பால்ல 10 ரன், 3 பால்ல 10 ரன் இந்த மாதிரிலாம் நாக்ஸ் ஆடுறாரு. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு வேலிடா தான் இருக்கு. ஸோ இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, சின்னசாமியில செம்மையா யுட்டிலைஸ் ஆவாரு ரோமாரியோ ஷெப்பர்ட் பொறுத்தவரைக்கும். ஏன்னா வந்துட்டு பயங்கரமா ஹிட்டர் தான். வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்னாலே ஒரு ப்ராப்பர் பவர் ஹிட்டர்ஸ் தான். ஸோ இவங்கலாம் டெத்ல இறக்கி விட்டா ஒரு பயங்கர அட்வான்ஸ் ஆப்ஷனா இருப்பாங்க. ஸோ இந்த கிரவுண்டோட மத்த கிரவுண்ட்ல யுட்டிலைஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து பவுலிங் பொறுத்தவரைக்கும் அந்த அளவுக்குலாம் எஃபெக்டிவாலாம் இல்ல. பயங்கரமா தான் அடி வாங்குறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இவரோட பவுலிங் இன்னும் வந்து ரீசென்ட் மேட்சஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் போடுவாரு. ஸோ அத பத்தி நான் அப்டேட்ஸ் வந்து குடுக்குறேன். ஸோ இவர பத்தி பேசும்போது இன்னொரு பவர் ஹிட்டர பத்தி பேசி ஆகணும். லிவிங்ஸ்டன் பொறுத்தவரைக்கும் SA20ல அந்த அளவுக்குலாம் பெருசா ஹிட்டிங்க பார்க்க முடியல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா மேட்சும் ஸ்லோ ஸ்டார்ட் தான் ஆடிட்டு இருக்காரு. பெருசா அந்த அளவுக்கும் பெருசா நாக் ஆடல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ரீசென்ட்டா நடந்த JSK கூட மேட்ச்லயும் அந்த அளவுக்கு பெருசாலாம் பயங்கரமா ஆடல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஸ்லோயரா தான் ஆடுறாரு. பொறுமையா வந்துட்டு இன்னிங்ஸ் பில்ட் பண்றாரு. அது மாரி தான் இருக்காரு. ஸோ லிவிங்ஸ்டன பொறுத்தவரைக்கும் ஒரு பவர் ஹிட்டர். ஸோ இவரு வந்து எப்பயுமே வந்துட்டு இன்னிங்ஸ் பில்ட் பண்ண பார்க்கக்கூடாது. ஸோ அடிச்சா ஆடுனா தான் இவர் வந்து இவரோட நேச்சுரல் கேம ப்ளே பண்ணா தான் இவரோட எஃபெக்டிவ்னஸ் பயங்கரமா இருக்கும். ஸோ, அதனால வந்துட்டு இதில பேட்டிங்கில கொஞ்சம் வீக்கா இருக்காரு. ஸோ, வர மேட்சஸ்ல இம்ப்ரூவ் பண்ணிப்பாருன்னு பார்க்கலாம். ஸோ, பவுலிங்கில செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டா போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டர் மாரி தான் இருக்காரு. ஸோ, பவுலிங்கில அவரோட ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ, இந்த மேட்ச்லயும் ஒரு மேட்ச்ல வந்து நல்லாவும் பவுலிங்கும் போட்டிருந்தாரு. 2, 3 மேட்சஸ்ல பவுலிங்க்கு பயங்கர சான்ஸ் இவருக்கு வந்து அதிகமா குடுக்குறனால எஃபெக்டிவாவும் இருக்காரு. ஸோ, பவுலிங் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். ஆனா பேட்டிங் வந்து போக போக ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு முன்னலாம் பயங்கரமா அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர் இப்ப வந்து ஸ்லோ டவுன் ஆறாரு. அது ஒரு வீக்கா இருக்குது. ஸோ இத மட்டும் மாத்திட்டாருன்னா ஓரளவுக்கு கரெக்ட்டா இருக்கும் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இது போல மேலும் ஆர்சிபியோ பிளேயர்ஸ் பத்தின அப்டேட்ஸ் வேணுமா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.